வணக்கம். வெல்கம் டு அங்கடா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அருமையான வாழைக்காய் பொடி சாதம் செய்ய போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை நாளில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் வந்து இந்த பொடி நம்ம செய்யறதுக்கான மசாலாவை நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இந்த மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா வறுப்படணும். இப்போ வறுத்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின நல்லா கொப்பரையாக உள்ள தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து நிதானமாக வச்சு வறுத்துக்குங்க. இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இது கூட ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்லமாக வறுத்துக்குங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த எண்ணெயில் லேசாக வேகணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்து வறுக்க வேண்டாம். நிதானமாக அடுப்பு எரிய விட்டு நம்ம வறுத்துக்கிட்டால் இந்த வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவு நல்லாவே எல்லாமே வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் வேக வச்சுருக்கோம். அது வந்து வெந்துருச்சு. எடுத்து இதை ஆற வச்சு இது இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு நல்லா கையால் உதுத்து விட்டு நம்ம நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம உதுத்து எடுத்துகிட்டு நல்லது மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக உதுத்து எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் வாணல் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம அதுலேயும் பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம ஊற்றி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது மாதிரி பொறுமையாக வறுத்துக்குங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது கூடவே நம்ம அரைஞ்சி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைஞ்சி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் வாழைக்காயும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த பொடியை சேர்த்துக்குவோம். இது வந்து ரொம்ப பவுடராக இருக்காது. ஓரளவு நம்ம தேங்காய், வெங்காயம்லாம் நம்ம சேர்த்ததுனால கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இது நல்லா சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எதுவுமே இந்த வாழைக்காய், இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலந்த பிறகு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் சேர்க்குறேன். சாதத்தை வந்து நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அரிசி வேணால் செஞ்சலாம். பாஸ்மதி கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டால் அருமையான வாழைக்காய் பொடி சாதம் ரெடி. வந்து குழம்பு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பொடி சாதம், துவையல் சாதம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ருசியாகவும் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.